கோகுலாஷ்டமி எல்லாரும் ரொம்ப சிறப்பா கோலாகலமா கொண்டாடி இருப்போம். கோகுலாஷ்டமி முடிந்து 15வது நாள்ல வரக்கூடிய அடுத்த அஷ்டமி ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு ரிஷபானு தேவர் யமுனைக்கு மத்தியானம் ஸ்நானம் பண்றதுக்காக போறார். போற வழியில எல்லாம் நந்தகோபர் சொன்னத மனசுல நினைச்சுட்டே போயிட்டு இருக்கார். ஏன்னா நந்தகோபர் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப ஃபெய்த் அவர் மேல. ஏன்னா அவருடைய ஹிருதயம் அப்படியா. போய் ஸ்நானம் பண்றார். யமுனா மையா கி ஜெய் அப்படி சொல்லிட்டே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா நிறைய தாமரை பூ மலர்ந்திருக்கு யமுனையில. ஆனா ஒரே ஒரு தாமரை பூ மட்டும் ரொம்ப பிரகாசமா அங்கிருந்து அவருக்கு தெரியறது. மத்தியானம் வெயில்ல யமுனா அப்படியே தக 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 தகன்னு மின்றா. ஆனா இந்த பூ ஒரு சாதாரண தாமரை பூ அவ்வளவு பிரகாசமா இருக்கே, எப்படி இருக்கும் அப்படின்னு நீச்சல் அடிச்சுட்டே போய் அவளோட பாக்குறாரு. கிட்டக்கு போய் பார்த்தாதான் தெரியுது அந்த தாமரை பூல 1000 இதழ்கள் இருக்கு. அப்படியே தக தக தகன்னு மின்றது. இன்னும் கிட்டக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு அழகான தங்க விக்கிரகம் போல ஒரு குழந்தை அதுல இருக்கு. அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு, யாரோட குழந்தைன்னு தெரியலையே, இது குழந்தைய தாமரைப்பூ மேல விட்டுட்டு போயிருக்காளே அப்படின்னு. அந்த குழந்தையோ சாமுந்திரிகா லட்சணத்தோட, மீன் போன்ற கண்கள், சுருள் முடி, எடுப்பான மூக்கு, சிக்கச்சவேல்னு உள்ள உதடு, சின்ன சின்னதா கை விரல்கள், கால் விரல்கள் எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு அப்படியே சந்தோஷமா பூரிப்பாருது. திடீர்னு ஒரு அசரீரி கேக்குறது. யாரோட அசரீரியா இருக்கும்?